Taste Daily. Taste the Daily. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விஜய் கட்சியினுடைய கொடி அறிமுகம் பண்ணியாச்சு. கொடியை அறிமுகம் பண்ணதான் பண்ணாரு. அந்த கொடிக்கான சர்ச்சையுமே வந்துருச்சு. ஒன்று ஏற்கனவே பகுஜன் சமாஜ் யானையினுடைய அந்த சின்னத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அவங்களுமே ஏன் பயன்படுத்துறாங்க உங்களுடைய சின்னத்தை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல கேட்டிருக்காங்க. அது யாரு இதெல்லாம் கிளப்பி விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தரப்பினர் கிளப்பி விடுறாங்க. ஏன் அவங்க இவ்வளவு ஒரு நர்வஸா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. நேற்று நான் ஒரு டிபேட்ல இருந்தேன் தொலைக்காட்சியில. மதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார். எதற்காக அப்படின்னு எனக்கு அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவர் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும், ஒண்ணுமே சொல்லலை இன்னைக்கு அப்படி எல்லாம் அந்த ரீதியாக பேசிட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு பதற்றப்படணுங்கிறது எனக்கு புரியல. திமுக எதுவும் அச்சப்படுது அல்லது பயப்படுது அப்படின்லாம் சொல்றாங்களே, அப்படிதான் தோணுது அவங்களுக்கு? இல்ல, பயப்படுறாங்கன்னு இல்லை. ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு கட்சி. பயப்படுறாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். ஒரு நர்வஸ்னஸ் இருக்கு. தனித்து போட்டியிட்டார்னா அவருக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டால் பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ இருக்காங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ளேயே ஒரு எம்எல்ஏ வந்துட்டாங்க. முதல் தேர்தலே 2-3 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு அவர் நினைத்தால் நிச்சயமா கூட்டணி தான் அது வழி. தனித்து போட்டியிட்டால் ஜெயிக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயனுடைய அரசியல் வருகை ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்போ கொடிய அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாடலையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு துவக்கம். நிறைய அவர் பயணிக்க வேண்டியது இருக்கு. அவர் என்ன அரசியலில் அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன, இதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. பொதுவாக ஒரு உறுதிமொழி, அந்த உறுதிமொழி கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழி தான். நாட்டின் ஒற்றுமைக்கு இது பண்ணுவோம், தமிழ் மொழி வளர்ப்பு, அதுக்கு பிறகு ஊழலற்ற மதசார்பின்மை, ஜாதி மத பேதங்களை தாண்டி மக்களை பார்ப்பது, இதெல்லாம் எல்லா கட்சியும் சொல்றது தான். எந்த கட்சியும் இதை மாற்றி சொல்ல போவது இல்லை. ஸோ இதை வைத்து கொண்டு நம்ம அவர் இதுதான் செய்ய போறாரு, இதுதான் அவருடைய திட்டங்களா இருக்க போகுது நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. we'll have to wait, பார்ப்போம். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நேற்று அந்த கொடியை அறிமுகப்படுத்திய பிறகு அவர் சொன்னது இன்னும் விரைவில் உங்களுக்கு கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் சொல்லுவோம், கொடியினுடைய பேக்ரவுண்டும் சேர்த்து சொல்லுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. ஸோ we just have to wait. ஓகே, விஜயனுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது அவருடைய அந்த மாநாட்டின் போது தான் தெரிய வரும். அதே மாதிரி அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய சிம்பிள் குறித்து நான் மாநாட்டில் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்சி கொடியினுடைய அந்த சிம்பிள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கலர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியுதா ஏதாவது செய்தி? இல்ல, 2 யானை இருக்கு. அப்புறம் அந்த பூ என்ன பூங்கிறதுல நேற்று ஒரு பெரிய ஒரு விவாதமே ஓடிட்டு இருக்கு ஆன்லைன்ல. அது வாகை பூவா இல்ல தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய பூவாங்கிறதுல ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி கொடியில நம்ம ஒன்று பெருசா, கொடி டஸ் நாட் டிட்டர்மின் வெற்றியும் தோல்விக்கும் காரணம் கொடி அல்ல. ஸோ நிச்சயமா மேபி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது இருக்கும். சிவப்பு ஏன் இருக்கு, மஞ்சள் ஏன் இருக்கு, அந்த பூவினுடைய அர்த்தம் என்ன, அந்த யானைகள் ஏன் அந்த மாதிரி அந்த ஒரு ஆங்கிள் இருந்து பிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. பட் ஐ டோன்ட் திங்க் தட் அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை என்ன, அடிப்படையா அவர் எதுக்காக அரசியலுக்கு வராரு, என்ன மாற்றத்தை எப்படி கொண்டு வர போறாரு. யானை கூட பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் யானையா இருக்கு அப்படின்லாம் சோசியல் மீடியால நிறைய தெரியலங்க. நான் உத்து பார்த்ததுல எனக்கு சைடு வியூல இருந்து ஆப்பிரிக்கன் யானையா இந்தியன் யானையா எல்லாம் எனக்கு தெரியாது. அது எந்த யானையா இருந்தாலும் யானை இருந்துட்டு போட்டோமே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரை மீடியாவை சந்தித்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதை பற்றி செய்யவில்லை. எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வருது, இல்லைன்னா அவருடைய ஸ்பீச்சஸ்ல வருது. அந்த ஸ்பீச்சஸ்ல கூட 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் பேசுறாரு. அதுக்கு மேல ஒரு டீட்டெயில்டு விளக்கம் எதுக்கும் கொடுக்கறது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்காமல் மக்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தும்
முடிவை ரசிகர்கள் எடுக்கலாம், ஆனால் பொதுமக்கள் எடுப்பாங்களாங்கிறது சந்தேகம். ஸோ அவர்களுக்கு தே நீட் டு நோ இவருடைய பிளான் என்ன. அதான் இப்ப விஜய் கட்சியினுடைய கொடி அறிமுகம் வந்து பண்ணியாச்சு. கொடியை அறிமுகம் பண்ணதான் பண்ணாரு. அந்த கொடிக்கான சர்ச்சையுமே வந்துருச்சு. ஒண்ணு வந்து ஏற்கனவே பகுஜன் சமாஜ் வந்து யானையினுடைய அந்த சின்னத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப அவங்களுமே வந்து ஏன் பயன்படுத்துறாங்க எங்களுடைய சின்னத்தை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர் இன்னைக்கு காலையில செல்வம் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கே நகர்ல இருக்கக்கூடிய காவல் ஆணையத்திட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கேரளா போக்குவரத்து கழகத்துல யானை சிம்பிள் வந்து இருக்கு. அத வந்து ஏன் வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புகார்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. இல்லைங்க, அது யாரு இதெல்லாம் கிளப்பி விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரப்பினர் கிளப்பி விடுறாங்க. ஏன் அவங்க இவ்வளவு வந்து ஒரு நர்வஸா இருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. அவர் இன்னும் பெருசா வரல. இன்னும் அவர் இனிமேதான் வந்து அவருடைய கொள்கை திட்டங்கள்லாம் சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் அதை ஏத்துப்பாங்க, ஏத்துக்காம போகலாம். அது எப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி தரப்பினரும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள், நேற்று நான் ஒரு டிபேட்ல இருந்தேன் தொலைக்காட்சியில, மதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார். எதற்காக அப்படின்னு எனக்கு அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவர் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும், ஒண்ணுமே சொல்லலை இன்னைக்கு அப்படி எல்லாம் அந்த ரீதியாக பேசிட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு பதற்றப்படணுங்கிறது எனக்கு புரியல. நிச்சயமாக இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள் அல்ல. அந்த காருக்கு பெண்டிங் ஃபைன் இருந்தா அது போக்குவரத்து துறை கலெக்ட் பண்ணிப்பாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த பூ வேற பூ இமேஜை மாத்தணும்னா மாத்திட்டு போட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. மெயின் திங் என்னன்னா வாட் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அது வச்சுதான் மக்கள் அவரை அவருக்கு ஆதரவு கொடுக்கறதா வேணாமா டிசைட் பண்ண போறாங்க. அதுவே நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஓகே, இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட விஜயனுடைய அந்த கட்சி கொடி தொடர்பா வந்து வெளிப்படையா கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா திமுக சார்பாகவோ அல்லது திமுக கூட்டணி கட்சி சார்பாகவோ யாரும் வெளிப்படையா கருத்துக்கள் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னது மாதிரியே திமுக எதுவும் அச்சப்படுது அல்லது பயப்படுது அப்படின்லாம் வந்து சொல்றாங்களே, அப்படிதான் தோணுதா உங்களுக்கு? இல்ல, பயப்படுறாங்கன்னு இல்லை. ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு கட்சி. பயப்படுறாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். ஒரு நர்வஸ்னஸ் இருக்கு, ஒரு ஒரு மைல்டு பதட்டம், ஒரு பதட்டம் இருக்கு. நான் வந்து இது பயம்னு நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அவர் புதிதாக ஒரு நடிகர் வர்றதுனால அப்படியே பயந்துருவாங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். பட் நிச்சயமா ஏதோ ஒரு நர்வஸ்னஸ் அவங்ககிட்ட இருக்கு. இதனால வந்து அவர்களுடைய வாக்கு வங்கியில ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. அந்த கவலை அந்த அளவிற்கு மற்ற கட்சிகள் இடையே நான் அந்த கவலையை பார்க்கல. பர்ஹாப்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கும் நிச்சயமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஓட் பேஸே ஃபுல்லாவே இளைஞர்கள் தான். ஸோ அந்த இளைஞர்கள் ஒரு பகுதி விஜய் பக்கம் போகலாம் அப்படிங்கிற கவலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும். பட் அதை தாண்டி மற்ற கட்சிகள் அவ்வளவு கவலைப்படுற மாதிரி எனக்கு தோணும். இல்ல, இப்ப நீங்க சீமான் பத்தி சொன்னீங்க. சீமான் அவர்கள் வெளிப்படையாவே வந்து நேத்து வரவேற்றுட்டாரு. அவர் ஒரு பத்தியாவே ஒரு அறிக்கை மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாரு, விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கட்சி கொடியே வந்து மங்களகரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதிமுக சார்பாக வந்து ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு, திமுகவுக்கு தான் இது ஏதோ ஒரு அச்சத்தை வந்து கொடுத்திருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் விஜயனுடைய அந்த அரசியல் கொடி தொடர்பா நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம். ஆமா, அதுதான். ஒரு சைடு வந்து இதை வரவேற்கிறாங்க, ஒரு சைடு வந்து கொஞ்சம் பதற்றம் காட்டுறாங்க. அதுக்கு ஏன் திமுக பதற்றம் காட்டணுங்கிறது எனக்கு தெரியல. விஜய் வந்து தனித்து போட்டியிட்டால் அது திமுகவுக்கு தான் பெனிஃபிட். விஜய் கூட்டணியில் சேர்ந்தால், ஒரு வேளை அதிமுகவோட கூட்டணி வச்சாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது திமுகவுக்கு சவாலாக இருக்கும். அதிமுக மட்டும் இல்ல, அந்த ஒரு 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 லார்ஜர் குரூப் ஆஃப் பார்ட்டிஸ் ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா நிச்சயமா அது திமுகவுக்கு சவாலா இருக்கலாமே தவிர, திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அதனுடைய பெனிஃபிஷரி திமுகவா தான் இருக்கும். ஸோ பெரிய அளவில் அவங்களுக்கு அது லாஸ் கிடையாது. ஸோ எப்படி இவர் பயணிக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது. கூட்டணியில போறாரா, தனியா போறாரா? தனித்து போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு இன்றைய சூழல். ஏன்னா மேபி ஒரு எஸ்டிமேட் ஒரு 8%, 10%, 12% ஓட்டு வாங்கலாம். பட் அது வந்து ஜெயிக்கிறதுக்கு போறாது. அது யாருடைய ஓட்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம விவாதம், அது நமக்கு தெரியாது. அது ஆக்சுவலா நிகழ்வுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். பட் தனித்து போட்டியிட்டார்னா அவருக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டால் பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ இருக்காங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்திலேயே 2 வருஷத்துக்குள்ளேயே ஒரு எம்எல்ஏ வந்துட்டாங்க, முதல் தேர்தலையே 2-3 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு அவர் நினைத்தால் நிச்சயமா கூட்டணி தான் அது வழி.
தனித்து போட்டியிட்டால் ஜெயிக்கும். அதான் சார், இப்ப நம்ம கூட்டணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் யாரோட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? இல்ல, அது இப்போதைக்கு அவருடைய பாலிசிஸும் ஐடியாலஜியும் பார்த்துட்டு தான் நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஸோ அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக தொடர்ந்து அவரை திமுகவுக்கு தோழமையாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இல்ல ஆன்லைன்ல திமுகவுக்காக பேசுபவர்கள் அவர்களெல்லாம் இவரை தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ திமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கு. பட் பாலிடிக்ஸ்ல என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால நாளைக்கு ஒருவேளை திமுக அவரை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்க எப்படி போறாருங்கிறது நமக்கு தெரியாது. பட் நமக்கு தொடர்ந்து வர்ற செய்திகள் அவருக்கும் திமுக தலைமைக்கும் அவ்வளவு சுமூகமான ஒரு உறவு இல்லை. ஏதோ ஒரு இடத்துல இந்த கொடியேற்றுறதே வேற ஒரு இடத்துல கேட்டதாகவும் அதுக்கு காவல்துறை அனுமதி இல்லை வேற இடத்துல. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு காவல்துறை கொடுக்க போகிறது இதெல்லாம் தெரியாம இருக்கு, அரசு கொடுக்க போகிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை அவருக்கும் திமுகவுக்கும் ரொம்ப சுமூகமான உறவு இன்றைய சூழலில் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது. we cannot be sure. நாளைக்கு எப்படி வேணா திங்ஸ் கேன் சேஞ்ச். 1.5 வருஷம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. இப்போ கூட்டணி பத்தி பேசுறதுல லாஜிக்கே இல்லை. அதான் இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா திமுக கூட்டணியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்தியா கூட்டணியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாமாமச்சம் கூட்டணிக்கு போயிருவாரா? இல்ல, அதாவது இவர் கூட்டணியில் சென்றால்தான் அவருக்கு உடனடி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உடனடி வெற்றினா பிரதிநிதித்துவம். அடுத்த அசெம்பிளி 26ல அமைக்கப்படுற சட்டப்பேரவையில ஒரு 2, 3, 4, 5 எவ்வளவோ டிவிகே எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுல இருந்து அங்க பில்டு பண்ணலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு. ஏன்னா அவருக்கு குறைந்த வயது. இந்தியன் பொலிட்டிக்கல் கம்பேரிசன் பண்ணாக்க 50-52 வயசுங்கிறது வயதே பெரிய வயது கிடையாது. ஸோ அவருக்கு இன்னொரு ஒரு 30 இயர்ஸ் இருக்கு பாலிடிக்ஸ்ல, 25 இயர்ஸ் ஆகுது இருக்கு பாலிடிக்ஸ்ல. அந்த மாதிரி இருக்கும்போது 5 ஆண்டு காலம் வெயிட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி பேஸை கிரியேட் பண்ணி எம்எல்ஏஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த மாதிரி அவர் வருவதற்கு வாய்ப்புகள் பெட்டராக இருக்கும். அண்ட் பிளஸ் ஒன் மோர் திங், இந்த வந்தேன் நான் அரசியலுக்கு 1 வருஷத்துல நான் சிஎம் ஆயிட்டேன், அது நடக்க போறது இல்லை. அது நான் நிச்சயமா உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் அது நடக்காது. யாராக இருந்தாலும் தனித்து வந்து முதலமைச்சராக 1 ஆண்டோ 2 ஆண்டோ 3 ஆண்டிலோ ஆவதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அது நடக்க போறது இல்லை. ஸோ அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான். அதை வைத்து கொண்டுதான் நம்ம எந்த கூட்டணியில இருப்பாரு, கூட்டணியிலே இருப்பாரா ஃபர்ஸ்ட், அப்புறம் எந்த கூட்டணியில இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹி வில் பி பார்ட் ஆஃப் சம் கோலிஷன். அவர் ஒரு மார்க் உறுதியா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும்னா அவர் கூட்டணியில இருந்தாதான் முடியும். தனித்து போட்டியிட்டால் ஒன்றுமே நடக்காது. அதான் டிவிகே வந்து எம்எல்ஏவா 2026ல வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கூட்டணியில அவங்க இருக்கணும் அல்லது கூட்டணி சேரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க. அது வந்து திராவிட கட்சிகளா தான் இருக்கணுமா இல்ல வேற ஏதாவது இப்போ சீமான் அல்லது பாமக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அலைன்ஸை வந்து உருவாக்கணும்? அவர்களுக்கு அந்த அந்த கம்பைன்டு ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா இப்போ உங்களுக்கு 25-30% வந்தால்தான் ஈவன் ஒரு மும்முனை போட்டியில கூட உங்களுக்கு 25% வந்தாதான் நீங்க ஒரு இடம் ஜெயிக்க முடியும். ஸோ நீங்க நாளைக்கு சீமான் பிளஸ் பாமக பிளஸ் விஜய் சேர்ந்தால் கூட அந்த ஃபிகரை டச் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம். ஓரிரு இடங்களில் டச் பண்ணலாம், பட் பெரும்பாலான இடங்களில் அவர்களால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு திராவிட கட்சி பிளஸ் விஜய்னா அது வந்து ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதிமுக அவரை ஏற்றுக்கொள்ளுமா, இவர் அதிமுகவை ஏற்றுக்கொள்வாரா, அந்த கூட்டணி நாளை திமுக கூட்டணியில் இன்று இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதேனும் மாறுமா, அணி மாறுமா, டூ ஏர்லி. இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு 3 மாதம், மேபி ஏப்ரல் மே ஆஃப் 2026னா நீங்க ஜனவரி பிப்ரவரி 2026ல இந்த கேள்விகள் எல்லாம் எப்படி போகுங்கிறது ஓரளவுக்கு கிடைக்கலாம். ஓகே சார், விஜய் வந்து இப்போ ஒவ்வொரு கட்டமா வந்து அவருடைய கட்சியை வடிவமைக்கிறதுல அந்த நேரம் எடுத்துக்கொள்றாரு இல்லையா, அந்த நேரம் அவருடைய விஷன்ங்கிறது இன்றைய நிலைமையில சரியாதான் இருக்கு அப்படின்னு நம்மளால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? இல்லைங்க, எனக்கு புரியாத புதிர் என்னன்னா, அரசியலுக்கு வரேன்ட்டீங்க, 2026ல போட்டியிட கட்சி வந்து தேர்தலில் சந்திக்கும்னு சொல்லியாச்சு, இது வந்து அறிவிச்சாச்சு, கரெக்டா? ஆமா. இப்போ இதை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தினமும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்ல எதுவுமே கருத்து தெரிவிக்காம ஏதேனும் எப்போ
1 அல்லது 2 விஷயங்களுக்கு மட்டும் கருத்து தெரிவிப்பதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்க அரசியல்ல வந்தாச்சுங்க. நீங்க டெக்னிக்கலி உங்களுடைய கம்பெனி ஜாயினிங் டேட் வந்து 2026 இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாச்சு. ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்கன்னா கம்பெனி என்ன எதிர்பார்ப்பாங்க? கொஞ்சம் ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை காணலையே. திடீர்னு அதுவும் ட்விட்டர்ல மட்டும் ஒரு பதிவு போடுறதுங்கிறது வந்து அது ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா ஊராக செல்ல வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், மீடியா கிட்ட பேச வேண்டும், பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த வேண்டும். கரெக்ட், நீங்க 26ல தான் வரீங்க. அதுக்கு 26க்கு முன்னாடி இப்போ தேர்தலே கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது 26க்கு முன்னாடி. அதனால மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க சொல்லிட்டீங்க 26 வரைக்கும் நான் என்ன தயார் பண்ணிக்கணும், அதுக்காக நான் வாயே திறக்க மாட்டேன், 26 வரைக்கும் நான் எதுவுமே எதை பத்தியும் பேச மாட்டேன், எப்பாவது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ட்வீட் போடுவேன் அப்படின்னா அது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த அக்ரஷன் போதல. அக்ரஷன் இல்லைங்க, கன்சிஸ்டன்சிங்க. நீங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும், மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க குரல் கொடுக்கணும்ல. ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதை பாராட்டணும், தவறான விஷயங்கள் நடந்தா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஸோ நீங்க ஏதாவது ஒன்றுக்கு தான் நான் பேசுவேன், மற்றதுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன், 26க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். See, it doesn't work like that. இப்ப விஜய் அவர்கள் இப்படி கூட யோசிக்கலாம் இல்லையா? இப்ப நான் வந்து படத்துல நடிச்சிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு படம் இருக்கு, கொடியை அறிவிக்கிறேன், இன்னும் வந்து மாநாடு நடத்த வேண்டியது இருக்கு, அதுக்கு முன்பாகவே நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அரசியல் கட்சி தொடங்காததுக்கு முன்னாடியே கொடிக்கு ஒரு பிரச்சனை வருது, கொடிக்கு ஒரு பிரச்சனை வருது, படத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. அப்போ வந்து சிக்கலுக்கு உண்டாக்குவதற்கு நிறைய வழிகள் இருக்கும்போது அப்ப நம்ம பொறுமையா வந்து நம்ம கையாளுவோம் அப்படின்னு நினைக்கலாம்ல. இல்லைங்க, இல்ல இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கொடிக்கு வந்ததெல்லாம் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் நான் நினைக்கல. சிம்பிள் தான் கரெக்ட், அது ரிசர்வ் சிம்பிள். ஒரு தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய கட்சியினுடைய சின்னம் வேற. கொடியிலேயே யானையம் போடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இட் இஸ் நாட் a issue of the symbol at all, it is an issue of a flag. அதனால இல்ல சார், இப்ப யானைய இல்ல, இப்ப யானை வைக்க கூடாது அப்படின்னா திரும்ப புதுசா ஒரு கொடியெல்லாம் அவங்க உருவாக்கணும். மஞ்சள் சிவப்பு இருக்க போது அப்ப யானையை வந்து நம்ம புதுசா வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் வராதுங்க. அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான சட்டமும் கிடையாது. இல்ல, இப்ப தேர்தல் ஆணைய விதிப்படி அவங்க ஒரு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய இப்ப தலைவர் ஆனந்தன் என்ன சொல்றாரு, 2003க்கு அப்புறம் வந்து அசாம் சிக்கிம்ல வந்து பயன்படுத்தலாம், மற்ற மாநிலங்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். எந்த யானையும் இல்ல. அதாவது தேர்தல் சிம்பல், ஃபார் இன்ஸ்டன்ஸ் அசாம் கன பரிஷத்துக்கு தேர்தல் சிம்பல் வந்து அந்த காலகட்டத்தில் யானையா இருந்தது. ஸோ அதனால வந்து அந்த ஸ்டேட்டுக்கு அந்த சிம்பலா அந்த பார்ட்டிக்கு வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வைத்துக்கொண்டு ஐ திங்க் SDF, சிக்கிம் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அப்போ இருந்த ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அவங்களுக்கும் யானை சிம்பல் இருந்தது. தேர்தல் சின்னம், தேர்தல் கொடி அல்ல, கட்சி கொடி அல்ல, தேர்தல் சின்னம். இப்ப நாளைக்கு விஜய் வந்து எனக்கு தேர்தல் சின்னத்துல யானை வேணும் அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட். கொடியில அது யானையே இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? கொடிங்கிறது இஸ் ஜஸ்ட் அன் பார்ட்டி ஐடென்டிட்டி, இட் இஸ் நாட் த சிம்பல். சிம்பல் தான் இவங்க கிட்ட இருக்குல்ல, பிஎஸ்பி கிட்ட சிம்பல் இருக்குல்ல. இப்போ விஜய் வந்து நாளைக்கு எனக்கு இதே மாதிரி யானைகளை என்னுடைய தேர்தல் சின்னமா கொடுக்கணும்னு கேட்டார்னா தேர்தல் ஆணையம் நிராகரிக்கும். அது கரெக்ட், அது அவங்க சொல்றது கரெக்ட். பட் கொடியில யாருமே யானை வச்சுக்க கூடாது அப்படின்னு கூறுவது, இப்போ புலியோட இருக்கிற கொடி பல கட்சிகளுக்கு அந்த மாதிரி கொடி இருக்கு, சின்ன ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க யானையை யாருமே கொடியில வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கவில்லை. அது சும்மா அது நேத்து வந்து அதை கொஞ்சம் அவருக்கு ஒரு எதிர்ப்பு கொடுக்கறதுக்காக சிலர் கிளப்பி விட்டதாக தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். விஜய் தொடர்பான அப்டேட் இன்னும் நிறைய வர இருக்கு. அப்போ உங்களை மீண்டும் தொடர்பு கொள்ளணும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. Taste the Daily. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.